ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாப்டர் 1ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் மைனர், கோஃபேக்டர், மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் அண்ட் அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸை எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட் எலமெண்ட் 8, A12 அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் -6, A13 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட் 2. அதாவது A13 அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரோவை குறிக்குது, செகண்ட் இருக்கிற நம்பர் வந்து காலமை குறிக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு A32 அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா A32 அப்படின்னா தேர்டு ரோவில், ஸோ ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்டு ரோவில் செகண்ட் காலம், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்டு ரோவில் செகண்ட் காலம் இருக்கிற எலமெண்ட்டை தான் குறிக்குது. ஸோ A32 இஸ் ஈக்குவல் டு -4. A13 இஸ் ஈக்குவல் டு, A13னா என்னது, ஃபஸ்ட் ரோவில் தேர்டு காலம், ஃபஸ்ட் ரோவில் தேர்டு காலமில் இருக்கிற நம்பர் இது. ஸோ A13 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 2. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த நம்பரை சொல்லாமல் எந்த எலமெண்ட், அந்த எலமெண்ட்டோட நேம், அதோட பிளேஸோட நேம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொல்லிப்போம். A33யில் அப்படின்னா தேர்டு ரோவில் தேர்டு காலமில் இருக்கிற எலமெண்ட் 3 தான். A33யில் யார் உட்காந்துருக்கா, 3 உட்காந்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம எலமெண்ட்டை குறிக்கிற இது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைனர். எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், மைனரோட நொட்டேஷன் என்னென்னா MIJ. ஐஜே மீன்ஸ் ஐனா எப்போவுமே ரோவோட எந்த ரோ அப்படின்னு டினோட் பண்ணும், ஜே அப்படின்னா காலமை டினோட் பண்ணும். எந்த ஐ அப்படின்றது ரோ, ஜே அப்படின்றது காலம். ஐத்து ரோவில் இருக்கிற ஜேத்து காலமில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு நம்ம மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு A11க்கு நம்ம பார்க்க போகிறோம். A11 அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள், A11 அப்படின்னும் போது இங்கே 8ஓட மைனர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படி நம்ம மைனர் பார்க்கணும் அப்படின்னா அது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் விட்டுறணும், ரோவையும் விட்டுறணும். விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் நம்ம மாடுலஸ் போட்டு எழுதிக்கணும். மாடுலஸ் போட்டு அதை மாதிரி எழுதிக்கணும். ஸோ என்ன வருது, 7 -4 -4 3. இதுதான் அதோட மைனர். மாடுலஸ் போட்டு நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு அதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ மாடுலஸ் இந்த மாதிரி 2/2 மேட்ரிக்ஸுக்கு எப்படி மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், 7 × 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு நடுவில் மைனஸ் போட்டுக்கணும் மறக்காமல். -4 × -4. ஸோ என்ன ஆகிடும், +16. ஸோ 16, 21 - 16 இஸ் ஈக்குவல் டு 5. லைக் தட் A23 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். A23யோட மைனர் எப்படி நோட் பண்ணலாம், M23 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். ஸோ M23 அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருக்குது A23, அதாவது செகண்ட் ரோவில் தேர்டு காலம் அந்த எலமெண்ட் -4. -4க்கு தான் நம்ம மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த காலமையும் கட் பண்ணிடணும், ரோவையும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்டை மாடுலஸில் போட்டு எழுதணும். ஸோ 8 மாடுலஸில் 8 -6 2 -4. இதை தான் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும், மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும். 8 × -4, 8 × -4னா -32. ஆல்ரெடி மைனஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 2 × -6 வந்து -12 ஆகிடும். ஸோ -32 × ப்ளஸ் ஆகிடும். ஸோ 12 -32 + 12 அப்படின்னா -20 ஆன்சர் ஆகிடும். ஸோ A23யோட மைனர் வேல்யூ என்ன, -20. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கோஃபேக்டர் ஆஃப் AIJ. அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, கோஃபேக்டர் ஆஃப் AIJ அப்படின்னா அதை எப்படி நொட்டேஷன் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா AIJ, கேபிட்டல் AIJ, எலமெண்ட்டுக்கு ஸ்மால் AIJ நொட்டேஷன் கொடுப்போம். இது வந்து கேபிட்டல் ஏஐஜே அப்படின்னு கொடுப்போம்.
இது வேறு எதுவும் இல்லை, நம்ம மைனர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சிம்பிள் மட்டும் போடணும். மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா அப்படின்னு. இப்போது -1 எக்ஸ்ட்ரா வந்து என்ன சேர்த்துக்கணும்னா -1 த ஹோல் பவர் I + J. அந்த ரோ எந்த ரோவில் இருக்குது ப்ளஸ் எந்த காலமில் இருக்குது அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா, ஆட் பண்ணி போட்டுட்டு அந்த மைனஸ் வேல்யூ வரும். மைனஸ் வருமா ப்ளஸ் வருமானு நம்ம கண்டுபிடிச்சிட்டு MIJ எழுதணும் அப்படின்னா அதுதான் என்னதுன்னா கோஃபேக்டர். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A11க்கு நம்ம பார்க்குறோம். A11 அப்படின்னா அதோட கோஃபேக்டர் என்னது? கேபிட்டல் A11. ஃபார்முலா படி என்ன எழுதிக்கலாம்? -1 இன் த ஹோல் பவர் 1 + 1. ஏன்னா 1 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ 1 + 1 இன்ட்டு M11 எழுதிக்கணும். இப்போ -1 த ஹோல் பவர் 1 + 1 2. நம்ம இப்போ M11 நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? M11 இதோ M11 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 5 அப்படியே போட்டுக்கலாம். டேரெக்டாக -1 த ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 5 டேரெக்டாக இப்படியே என்ன செஞ்சுக்கலாம்? ஃபார்முலா படியும் எழுதிக்கலாம். பின்னாடி நம்ம டேரெக்டாக எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். இது ஜஸ்ட் ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக, ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இனி கோஃபேக்டர் ஆஃப் 23. கோஃபேக்டர் ஆஃப் 23 அப்படின்ற எலமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் என்ன நோட் பண்ணணும்னா கேபிட்டல் A23. ஸோ ஃபார்முலா படி எப்படி எழுதலாம்? -1 த ஹோல் பவர் 2 + 3 மேலே இந்த செகண்ட் ரோ தேர்டு காலம் 2 + 3 போட்டுட்டு M23 இதை போட்டுக்கணும். நம்ம ஆல்ரெடி M23 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். M23யோட வேல்யூ என்ன? -20. அந்த -20யை நம்ம இங்கே போட்டுக்கணும். ஸோ -20 போட்டாச்சு. -1 த ஹோல் பவர் 5. மைனஸ் மேலே பவர் வந்து ஆட் நம்பரில் வரும்போது அது கண்டிப்பாக என்ன தான் வரும்? நெகட்டிவ் தான் வரும். -1 -1 -1 அது 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ -1 வரும். அடுத்து -20 எப்படி போட்டுக்கிறோம்? மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 20. கோஃபேக்டர் ஆஃப் A23 என்னது? 20யாக மாறிடுது. இது வந்து நம்ம ஃபார்முலா படி எப்படி கோஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். இனி வந்து ஈஸியாக சிம்பிளாக மேட்ரிக்ஸே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது இப்படி தனித்தனியாக செஞ்சிட்ருக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். பார்த்த உடனே எப்படி டக்குன்னு எழுதுறது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம மேலே யூஸ் பண்ண மேட்ரிக்ஸ் அதே சேம் மேட்ரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். A = இதை எடுத்தாச்சு. மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் A. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட் A11க்கு கண்டுபிடிக்க போகிறோம். A11க்கு கண்டுபிடிக்கிற அந்த இதை அப்படியே அதோட பிளேஸ்லேயே நம்ம எழுதிக்கணும். ஸோ A11க்கு வந்து என்ன பண்ணணும்? இந்த ரோவையும் அந்த காலமையும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இதை எழுதிக்கணும். ஸோ இதுக்கு மாடுலஸ் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன வரும்? 7 3s are 21. அடுத்து மைனஸ் போட்டுட்டு -4 × -4 என்னது? 16. ஸோ இந்த நம்பர் எழுதியாச்சு. பிஃபோர் தேட் என்னென்னா நம்ம சிம்பிள் கொடுக்கணும். ஏன்னா அந்த சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? அந்த கோஃபேக்டர் அந்த வேல்யூவை நம்ம மைனரை எழுதுவோம். ஃபஸ்ட்டு சிம்பிள், அதுக்கடுத்து மைனர் எழுதணும். அந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வந்து சிம்பிள் என்ன வரும்னா எப்போவுமே ப்ளஸ். ஏன்னா A11 அப்படின்றனால 1 + 1 2. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும். செகண்ட் இருக்கிற எலமெண்ட் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ப்ளஸ், இது மைனஸ். இங்கே பக்கத்தில் ப்ளஸ் இருந்ததுன்னா கீழே மைனஸ் வரும்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இங்கே பார்த்தா தெரியும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதணும். மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 8க்கு கண்டுபிடிக்க போகிறோம். 8க்கு என்ன பண்ணணும்? 8th காலமும் 8th ரோவையும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மாடுலஸ் போட்டு எழுதணும். ஸோ 7 3s are 21 -16 அது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அடுத்து வந்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு எப்படி பார்க்கணும்? -6க்கு. ஸோ -6 இருக்கிற காலமை கட் பண்ணணும், ரோவை இது பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணி எழுதணும்.
ஸோ 6 3s are minus 6 இருக்குது. 6 3s are minus 18 மைனஸ் போட்டுட்டு அடுத்து ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடும். ஸோ -8 வரும். 2 4s are minus 18. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வரும். இன்ட்டு மைனஸ் வரும்போது மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல +8 வருது. அதுக்கப்புறமா தேர்ட் எலமெண்ட் செகண்டுக்கு பார்க்குறோம், 2க்கு பார்க்குறோம். 2ல் வந்து அதுவும் அதே மாதிரி தான் ரோவை காலமை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மாடுலஸ் போட்டுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சிம்பிள் போட்டு வச்சுருப்போம். ப்ளஸ்ஸு போட்டுட்டு -6 × -4 +24 மைனஸ் போட்டு 7 2s are 14. ஸோ -14 போட்டுக்கணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா கண்டுபிடிச்சிக்கணும். கீழே -6க்கு 7க்கு -4க்கு இந்த மாதிரி வரிசையாக என்ன செஞ்சுக்கணும்னா கண்டுபிடிச்சிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் இந்த -4க்கு பார்க்கலாம். அப்போ -4க்கு எழுதணும்னா இந்த இடத்துல எழுதணும். ஸோ இந்த காலமும் ரோவையும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது 8ம் -4 மல்டிப்ளை பண்ணால் -32 -6ம் 2ம் மல்டிப்ளை பண்ணும்போது -12 வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு மைனஸ் போட்டிருப்போம். இன்ட்டு -12 ஸோ +12 மாறிடும். ஸோ இதை வந்து இதே மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு கீழே அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போட வேண்டியது தான். ஸோ 21 -16 5 மைனஸ் வெளியே இருக்கும். -18 + 8 = -10 24 -14 வந்து 10. இதே மாதிரி அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே எழுதியிருக்கோம். -10 வந்து +10 மாறிடும். இதே மாதிரி இந்த 10 அப்படியே எழுதுகிறோம். அதே மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இவ்வளோதான். அப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் கோமேட்ரிக்ஸில் என்ன பாயிண்ட்டு, ரெண்டே விஷயந்தான். ஃபஸ்ட்டு சிம்பிள் போடணும். அதுக்கு அடுத்து அந்த மாடுலஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ப்ளஸ் மைனஸ் சிம்பிளாக ஃபஸ்ட்டு போட்டுடணும். அப்புறம் மறந்துடக்கூடாது. போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாடுலஸ் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோன்னா ஈஸியாக நமக்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ வேறு எதுவும் இல்லை, நம்ம இப்போ கண்டுபிடிச்ச கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏயோட டிரான்ஸ்போஸ் எடுத்தால் போதும். கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. ஃபார்முலா என்னென்னா அதை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா அட்ஜ் ஏ அப்படின்னு சொல்லிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே. நம்ம கேபிட்டல் ஏஐஜேனா என்னது? மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸோட மேட்ரிக்ஸ். அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஏஐஜோட ஃபார்முலா எழுதியிருக்காங்க. -1/i+j mij the whole transpose. சரி, ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்துட்டோம். இன்னொரு எக்ஸாம்பிள் புதுசாக எடுத்திருக்கோம். இது டைரெக்டாக எப்படி அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் ஏ. அதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் போட்டுக்கணும். ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக இதில் ப்ளஸ்ன்னா இதில் மைனஸ், இங்கே மைனஸ்னா இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னா இங்கே ப்ளஸ். அந்த மாதிரி சிம்பிளாக ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மறக்கவும் செய்யாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஒன்றுனா அந்த மாடுலஸ் வேல்யூவை எழுதணும். MIJ கண்டுபிடிக்கணும். ஸோ 2க்கு இதையும் விட்டுட்டு இதுக்கு மாடுலஸ் பண்ணி எழுதணும். 3 3s are 9 மைனஸ் போட்டுட்டு 2 1 is 2. அடுத்து செகண்ட் இது எப்படி பார்க்கணும்? இந்த காலம் இந்த ரோவை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது -5 × 3 5 3s are 15. ஸோ -15. அந்த மைனஸ் எல்லாம் தான் நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வரும். அது திரும்ப நம்ம டெய்லி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்த்து படிக்கும்போது தான் நமக்கு நல்ல ஐடியா, அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் ரொம்ப கம்மியாகும்.
எழுதி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடும். ஸோ ஃபுல் மார்க் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ் தான் ஈஸியான சப்ஜெக்டே இருக்கிறதுலையே ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு. அப்படியே எழுதிட்டா ஈஸியாக ஃபுல் மார்க் அப்படியே ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எழுதி பார்த்து அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வராத அளவுக்கு திரும்ப எழுதி பார்க்கணும். டெய்லி எடுக்கிற போர்ஷனை டெய்லி நம்ம எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னும் போது நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபுல் மார்க் நமக்கு ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து என்னென்னா ஸோ -15 அப்புறம் மைனஸ் போட்டுட்டு -3 × 1 மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ +3 இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம லாஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ இதுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூ என்னது? மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ். அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஏல 3 விஷயம். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள்ஸை போட்டுக்கணும். செகண்டு இந்த மாடுலஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி எழுதணும். மூணாவது இந்த டிரான்ஸ்போஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. அப்படியே எழுதும்போது அது ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகி அப்படியே விட்டோம்னா ஃபுல் சம் கீழே உள்ளது தப்பாக போயிடும். ஸோ இந்த டிரான்ஸ்போஸ் இந்த அட்ஜாயிண்ட் ஏன்னா 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம போட்டுடலாம். சின்ன விஷயந்தான் நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் மார்க் அடிப்படுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஸோ டிரான்ஸ்போஸ் போடுறோம். டிரான்ஸ்போஸ்னா என்னது? ரோவை எல்லாத்தையும் காலமாக எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதணும். 7 இங்கே எழுதணும், 12 இங்கே எழுதணும், -1 இங்கே எழுதணும். அடுத்து செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும். 9 இங்கே எழுதணும், 15 இங்கே எழுதணும், -1 இங்கே எழுதணும். ஸோ தேர்டு ரோவை தேர்டு காலமாக எழுதுனா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அட்ஜாயிண்ட் ஏ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி மேக்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.